17/4/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, வசந்த ருதவ். இன்றைக்கி பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்றைக்கி உத்தராயண புண்ணிய காலம், அமாவாசை, சர்வ அமாவாசை, சமநோக்கு நாள், உலக இரத்தம் முறையாமை தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை அதாவது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி எல்லாரையும் யாரையாவது பார்க்கணும், முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகரையோ இல்லை அவங்க இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்தில் நம்ம ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி மேற்கு திசையை நோக்கி பிரயாணம் போகக்கூடாது. சூளம் சொல்லுவா, சூளம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், திரிசூல், அதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. ஆனால் நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் அப்படியே பரிகாரமாக கொஞ்சம் வெள்ளத்தை வச்சுருக்காங்க, ஜாக்கரி. கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு உங்கள் பிரயாணங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிகள் அற்புதமாக வந்து சேரும். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 50 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 5:47 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 மணி 5 நிமிடங்கள் வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 7 மணி 8 நிமிடங்கள் வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 6:39 மணி வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு மாலை 5:47 மணி வரை நாகவம், அதன் பின்பு கிம்சுக்கினம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12 மணி 5 நிமிடங்கள் வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். பூரம் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை நெய்தீபமேற்றி வழிபட சுபகாரியங்கள் சந்தோஷமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி சூப்பர் என்னது அமாவாசை. இந்த பராபவ ஆண்டு ஆரம்பித்து முதல் அமாவாசை சித்திரை அமாவாசை. என்ன சித்திரையில் தான் இந்த சூரிய பகவான் அப்படியே உச்சமடைந்து அப்படியே சும்மா கும்முன்னு இருக்கார். அவரோட இந்த சந்திர பகவான் சேர்றது. அதனால் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். புரியுதா? ஏன்னா வருஷத்தில் ஆரம்பம் சித்திரை அமாவாசை. அதனால் தர்ப்பணம் எல்லா அமாவாசையும் பண்ணணும். முக்கியமாக என்ன அந்த வகையில் இந்த அமாவாசைக்கு அந்த தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தகப்பனார் இருக்கிறவா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களாம் முன்னோர்களை வழிபாடு பண்ணிக்கலாம். மறைந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அந்த மாதிரி அவங்கள வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோர்களின் வழிபாடுனால் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் தான் சனிச்சுரமோடு சேர்ந்துட்டுருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இன்றைக்கும் கவனமாக செய்யுங்கோ. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் போடுன்னு போடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பேச்சில் ஒரு திறமை இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி மேஷ ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானம்ங்கிற 11ஆம் பாவத்தில்
சனீஸ்வர பகவானோட சேர்ந்தால் கூட இன்றைக்கி ஒரு வருமானம் வந்து சேரும். ஆனால் சாயந்தரம் அப்படியே 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறார் சந்திர பகவான். அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். ஆனாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு செய்தி, அதேமாதிரி தொழில் வியாபாரமும் லாபம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைக்கி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப நல்லா படிப்பா, கவலையே பட வேண்டாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார். அப்படியே சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து குதிச்சுடுறார். சரி, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் சாயந்தரம் ரொம்ப நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கடுமையாக போராடிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. போராட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் போராட்டம். கரெக்டாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்குங்க. பரபரப்பாக இருந்தால் கூட ஒரு சிறப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அதை வச்சுட்டு படித்தா ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் மேம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாகியஸ்தானங்கிற 9ஆம் பாவத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்துடுற ராசிநாதன். அதனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை பலுவெல்லாம் குறையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழியில் ஒரு நல்ல சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக வருங்க. சப்போஸ் தந்தை இல்லை அப்படின்னா தந்தை வழி உறவினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நல்ல நியூஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் நோ டவுட்டு. இன்றைக்கி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் காலையில் உங்களோட அஷ்டமராசியில் தான் இருக்கார். சந்திராஷ்டமும் இருக்குது கூட, சனீஸ்வர பகவானும் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் சாயந்தரம் அப்படியே இந்த சந்திர பகவான் ராசி மாறி சனீஸ்வர பகவான் விட்டு விலகி உங்களோட பாகிஸ்தானுங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கவனமாக இருக்கணும். அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா கவனச்சிதறல் இன்றைக்கி இருக்கலாம். அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். சரியா? இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப் சிப்னு பேசணும், அதாவது அமைதியாக பேசணும். ரொம்ப ஆக்ரோஷமாக ஏதாவது பேசிட்டு மாட்டிக்கக்கூடாது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வரத்துக்கு அவங்க கொஞ்சம் கடுமையாக பாடுபடணும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் என்னதான் இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் சனீஸ்வரனோட சேர்ந்துட்டு இருக்கார். குழப்பம்தான், ஆனால் ஓரளவுக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அஷ்டம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது சாயந்தரம். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நியூஸ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் இன்றைய தினமும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில்
நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நல்லா படிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு கொஞ்சம் குழப்பம் இருக்கும், எடுக்கிற காரியங்களில் தெளிவின்மை இருக்கும், டென்ஷன் இருக்கும், கவனமாக இருக்கணும். ஆனாலும் ஆற்றலோடு சமாளிப்பீங்க. இந்த சந்திரபகவான் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சிறப்பு, ரைட்டா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலைன்னா ரொம்ப விசேஷம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நல்ல குட் நியூஸ்லாம் கிடைக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. இன்றைக்கி மனசில் குழப்பமே இல்லை அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். சரியா? இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் குழப்பமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் தான் இருக்கார். சரி, பரவாயில்லை. ஆனால் கூட சனீஸ்வர பகவான் அவங்க உட்காந்துட்டு இருக்காரோ, அதனால் குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் சனீஸ்வர பகவான்ட்டு ஓடி வந்து வெளியில் வந்துடுறார். வந்து உங்களோட 6ஆம் பாவம்ங்கிற அதுக்கு வந்துடுறார், பகிர்வன ரோகஸ்தானத்துக்கு. அப்பாடான்னு இருக்கும் இன்றைக்கி. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதுங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஏன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகளும் அப்படி தான். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப கவனமாக படித்தாலும் ரொம்ப வெற்றி. இன்றைக்கி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஓரளவிற்கு மன குழப்பமும் வந்து சேரலாம். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். என்ன சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு பரவாயில்லைனாலும் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துப்பீங்க. அதெல்லாம் நோ டவுட், அது கரெக்டாக எடுத்துப்பீங்க. மற்றபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுட்டா ரொம்ப விசேஷம். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் மனோதைரியமும் மாலையில் மன சிறப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்தால் கூட இன்றைக்கி நட்சத்திர சந்தாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. ரேவதி நட்சத்திரம் ஓரளவுக்கு அறிவுபூர்வமாக தைரியமாக சமாளிப்பீங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நல்ல நியூஸ்லாம் கிடைக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் தேடியிருந்தீங்கன்னா நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் அதிகமாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் சூப்பராக செஞ்சிடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நல்லா படிப்பேன், ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவானோட தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் பாவத்தில் சனீஸ்வரபகவானோட சேர்ந்தால் கூட இன்றைக்கி நட்சத்திர சஞ்சாரம் ரொம்ப நன்னா இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு அறிவுபூர்வமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க உத்தியோகத்தில். அதனால் உங்களுக்கு உண்டான உயர்வுகள் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இன்றைக்கி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த நெருக்கடிகள்லாம் விலகி ஒரு நல்ல சந்தோஷமாக தொழில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன் உங்களோட
கூட்டாளிகளே உங்களோட பேச்சை கேட்டு அற்புதமாக ஒரு சில வேலைகளை செய்வாங்க. அதுவே உங்களுக்கு மன திருப்தியை கண்டிப்பாக கொடுக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் இல்லைன்னா அவங்களோட உறவினர்கள் யாராவது வரதுனால சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மீன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். அற்புதங்க. ஏன்னா காலையில் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கார். சூப்பராக 2 நாளாக எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? அப்படியே நீங்கள் கையை ஒசர்த்துறது எனக்கு தெரியுது. ரொம்ப சூப்பர். என்ன எப்பா பிழிஞ்சு எடுத்துட்டாருப்பா, 2 கிரகமும் சேர்ந்துட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது என்ன கேட்குறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருந்ததுங்க. இப்போ சாயந்தரத்துக்கு மேலே விலகும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாத்திரை மருந்தெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக உடம்பை பார்த்துக்கணும். புரியுதா? அதுமாரி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அதை மீறியெல்லாம் வேலை செய்யாதீங்க. அவங்களோட படிப்பு தான் முக்கியங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ்லாம் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துப்பீங்க. இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.